இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி, சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம், ஒரு 16-17 வருஷம் லட்சியம். ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு. அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டெயின்மெண்ட், கணேஷ் சார். எனக்கு சினிமாவில் யாருமே, எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா டீ கடையில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கெங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார், முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும், நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோட மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்தியிருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ். அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முகம் சுளிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம். ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்ததாக என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜிஎன் குமார் சார், பாலசரவணன், எல்லாருமே, சிவா அரவிந்த் பிரதர், எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள். சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன். அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு உங்கள் டைம் எடுத்து. Let me start off with thanking Varsha ma'am for casting me to this project. So நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் it was new to me, and then I would like to thank our director sir for treating me so well, and ஒரு இடத்துலையும் I don't think I made him angry or didn't act well. So thank you for making me a part of this film. And thank you producer sir and production. ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here. And all my co-actors, Kumran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு, but I love the trailer and I hope you all will love it too. Thank you so much. Actually,
இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம் as in for me it is because of Varsha. Thank you so much because அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைக்கலனா I am not from this place. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் லீட் டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ when the situation is like that, ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த டீம் தட் ஐவ் met. In the screen space is very important because in the film in the character is very very important, not just a part of the love story. மொத்த script and story க்கு இந்த character very very important. ஆனாலும் எனக்கு ஒரு very 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 nice song இருக்கு. And Ashish sir, thank you so much because this is my first song in Tamil and அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலி எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன் பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபார் ஒர்க். டப்பிங் கூட இந்த ஃபிலிமில் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் Jagdish sir, thank you so much for showing me well. This is my introduction, this is my debut film, so it is very important that I'm shown and seen well. Thank you so much. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் that this is a very good team to work with. So producers and your team, all of you, thank you so much for making me feel so comfortable. It reflects in work, it reflects on screen because I'm very new to it, and for everybody. I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others, but when you work with him and if you're in close quarters, he's not that an introvert. Very comfortable to work with. Everything boils down to இங்கே எல்லாரும் இங்கே சென்னையில் தான் இருப்பாங்க, லாங்குவேஜ் தெரியும், and they're friends with each other also. I'm the only one who came from outside. So அப்படி இருக்கும்போது he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post-production and in the studio, because as actors, like Dharni said, we don't know that. He's very 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 sweet. ஒரு only problem I had was improvise பண்ணுவாங்க. Scene morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also, so you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct. மைக் எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன். என்ன ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோட 2 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது September 1st, 2023. ஸோ இன்னைக்கு திருப்பி 2 வருஷம் கழித்து குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு, ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் தான், அது ஷார்ட் ஃப்ளிக்ஸ் தான் வந்துச்சு, பட் அது என்னமோ படம் மாதிரி எவ்வளோ பேர் ரிவ்யூஸ் எழுதுனீங்க. அதே மாதிரி தான் லக்கி மேனுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ். என்றைக்காவது லைஃப்பில் நம்ம தோத்துட்டோமோ, நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க. நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் என்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன். அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும்னு நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்தது தேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு, பட் நான் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக சாஃப்ட் ஸ்டோரியில் நான் சொல்ல போகிறதில்ல. பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம். அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் 30 வருஷம் வேலை பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது? 30 வருடங்கள், 575 திரைப்படங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர முதல் பேர் நிகில் முருகன்.
ஸோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவாக இருக்கிறது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் வி வாண்ட் டு டூ சம் ஆனர்ஸ் ஃபார் him. அதனால கணேஷ் ப்ளீஸ். இன்னைக்கெல்லாம் அந்த டப்பாவில் பொண்ணு வச்ச இடத்துல பூவை வைக்கல, பொண்ணையே தான் வச்சிருக்கோம். வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்கவும். ஓகே. அண்ட் குமார சம்பவம். இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகளுக்கான ஒரே விடை என்னன்னா, குமரனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அதனால ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது. அண்ட் கடகடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்ட் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னும் போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்போ என்னன்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழுவாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமாக வரும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது. இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னடா இது நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு நிற்குது, ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக நம்புறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து, அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, கணேஷ் சார் வந்து இயல்பிலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னன்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தடிக்கலாக இருக்கும். அது நமக்கு ஸ்லோவாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதுக்கு நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதில் நிற்பாங்க உறுதியா அப்படின்னு. ஸோ கணேஷ் சார் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார். நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் நான் ஒரு தடவை இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார், நுங்கம்பாக்கம்ல இவ்வளோ மழை, மீனம்பாக்கம்ல இவ்வளோ. எப்போ பாரு நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நடந்த டைம்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாம அவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு டைரக்டரா நான் இந்த படத்துல ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனா ஒரு ப்ரொடியூசரா என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்படுறேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ எம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு அவ்வளோ பேஷன் இருக்கு அவருக்கு ஒரு விஷயத்த பண்றதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்னைக்கு குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம், அண்ணன்னே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்கறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து முதல் முயற்சியா இதுலேருந்து பாட்டுலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அச்சு தான் ஆரம்பித்தோம். அச்சு கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்கா அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆனா பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேல கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணோன்றதை நான் இப்போ சொல்றேன். உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்துல மயக்கமா கலக்கமா இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்துல வந்து யாராவது டவுனா இருந்தா ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்னைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போ அவன் லைஃப்ல திருப்பி அவன் மேல வரணும்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டுல
வி ட்ரைட். அது என்னுடைய ஞான குரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவார் அப்படின்னு நினச்சி நான் எழுதின பாட்டு அது. இந்த படத்தில் 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளர் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.